விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவில் வந்து விருப்ப மனுலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகளோட அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கூட அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து திமுகவோட அந்த தலைமை கழகமான அறிவாலயத்தை நோக்கி வந்து சீட்டு கேட்டு பல்வேறு தரப்பு அப்படிங்கிறது படையெடுப்பு அப்படிங்கிறது இப்பவே வந்து தொடங்கிருச்சு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட அந்த அரசியல் களத்துல வந்து உதயசூரியன் சின்னம் இல்ல திமுகவை குறிப்பிடுறதுக்கு பொதுவா இப்படி 5 விரலை காட்டுறது அப்படிங்கிறது திமுகவினர்கிட்ட வந்து ஒரு பழக்கமா இருக்க விஷயம். அதே போல இப்போ வந்து திமுக தலைமையை நோக்கி சீட்டு கேட்டு பலர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்படி நம்ம வந்து ஒரு 5 தரப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தீவிரமா படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அது யார் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையா பார்க்கலாம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த 5 தரப்புல நம்ம வந்து முதல்ல பார்க்க இருக்கிறது அப்படிங்கிறது மூத்த அமைச்சர்கள், முன்னோடிகளோட வாரிசுகள் அவர்களுக்காக மூத்த அமைச்சர்கள் வந்து அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்கிறோம். மூத்த அமைச்சர்கள், முன்னோடி, சீனியர் அப்படின்னு சொல்லிட்டாலே திமுகவில் வந்து நமக்கு முதன்மையா ஞாபகத்துக்கு வரவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர், திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான். துரைமுருகன் கடந்த தேர்தலே நம்ம பார்த்தோம்னா காட்பாடி தொகுதியில ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் வந்து வெற்றியே பெற்றாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இப்ப அவரோட உடல்நிலை உள்ளிட்ட விஷயங்களை வந்து கருத்துல வச்சு அவர் இந்த முறை போட்டியிடலாமா கூட வேண்டாமா இல்ல தலைமை சீட்டு கொடுக்கறது அப்படின்றத பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அவரோட பையன் கதிரானந்த் அவருமே கூட பாத்தீங்கன்னா எம்பியா இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு. எம்பியா இருக்கிறதுனால அவருக்குமே வந்து சீட்டு கேட்க முடியாது. இந்த சூழல்ல காட்பாடி தொகுதியில தன்னோட மருமகள் சங்கீதா அவர்களுக்கு வந்து சீட்டு கேட்க அவர் முடிவு செய்திருக்கிறதா ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்துல பார்த்தோம்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற அமைச்சர் காந்தி, கதர்வாரியத்துறை அமைச்சர் காந்தி அவருமே தன்னோட வாரிசுக்கு வந்து சீட் கேட்கிறாரு. அவர் வந்து ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிடும் பட்சத்துல வந்து சோளிங்கர் தொகுதியை வந்து தன்னோட பையன் வினோத்துக்கு வந்து சோளிங்கர் தொகுதியை கேட்க அவருமே வந்து அந்த காய் நகர்த்தல்கள்ல போயிட்டு இருக்காரு. இதற்கு நடுவுல வந்து உதயநிதிக்கும் அவருக்கும் இடையில நடக்கிற மனஸ்தாபங்கள், முதல்வர் கூட ஒரு ஒரு மீட்டிங்ல வந்து வெளிப்படையாவே ஏன் நீங்க கூட்டத்துக்கு வரல அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாரு. இது போன்ற விஷயங்களும் இருக்கு. இதற்கு நடுவுல அவர் வந்து தனக்கும் தன்னோட பையனுக்கும் அந்த சீட்டு கேட்கிற விஷயங்கள் வந்து அந்த காய் நகர்த்தல்கள்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. வேலூர், ராணிப்பேட்டை அப்படிலாம் பார்த்துட்டு அப்படியே விழுப்புரம் பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே வந்து திருக்கோவிலூர் தொகுதியில எம்எல்ஏ இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அவருமே கூட இந்த முறை தொகுதி மாறுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காரு. திருக்கோவிலூர் தொகுதியில தன்னோட பையன் கௌதம சிகாமணியை நிறுத்தலாம்ங்கிற முடிவுல இருக்காரு. இல்லைன்னா அவர் திருக்கோவிலூர் தொகுதியில நின்றுட்டு விழுப்புரத்திலேயோ விக்கிரவாண்டிலேயோ வந்து தன்னோட பையனை நிறுத்துவதற்கு வந்து அந்த முயற்சிகள்லையுமே அவர் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் வரைக்கும் வந்து வந்தாச்சு. அப்படியே நம்ம பார்த்தோம்னா அப்படியே திருவண்ணாமலை பக்கம் போனோம்னா அமைச்சர் ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர். நம்ம வெளிப்படையா டிவியில பொதுவா செய்திகள்ல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். திமுகல இருக்கிற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்ல கட்சி ரீதியா ஏதாவது ஒரு செயல்பாடுகள், உட்கட்சி பஞ்சாயத்துகள் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து ஏவா வேலு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. திமுகவோட அந்த தொகுதி பங்கீட்டு குழுல கூட அவரோட பெயர் இருக்கு அப்படின்னு ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்காரு. அவருமே கூட தன்னோட பையன் கம்பன் அவருக்கு வந்து போலூர் தொகுதியை கேட்பதற்கான அந்த முயற்சிகள்ல இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கம்பனுக்கு வந்து சீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தலையே கம்பன் வந்து போட்டியிட போறாரு. அது போன்ற தகவல்கள் எல்லாம் வந்தது. ஆனா வந்து அவர் போட்டியிடல. இந்த நிலையில இந்த தேர்தல்ல வேலு தன்னோட பையன் கம்பனுக்காக சீட் கேட்கிற முயற்சிகள்லையுமே இருக்காரு. திருவண்ணாமலை அப்படி இந்த பக்கம் கடலூர் பக்கம் நம்ம போனோம்னா எப்படி திமுகல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொரு திமுக நபர்கள் வந்து அந்த மாவட்டத்துல முக்கியமான ஆட்களா இருப்பாங்களோ, உதாரணத்துக்கு திருச்சியில நேரு, விழுப்புரம்ல பொன்முடி, திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி மாதிரி கடலூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். குறிஞ்சிப்பாடி தொகுதியில போட்டியிடுற அவர் வந்து இந்த முறை தன்னோட பையனுக்கு வந்து ஒரு தொகுதியை வந்து கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காருன்னு தகவல்கள் வருது. புவனகிரியிலயோ இல்ல வந்து சிதம்பரம் தொகுதியிலயோ தன்னோட பையன் கதிரவனை வந்து வேட்பாளரா நிறுத்துவதற்கான முயற்சிகள்ல வந்து அவருமே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம போனோம்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னோட பையன் அண்ணாமலைக்கு வந்து சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில வெற்றி பெற்ற வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர் கூட தன்னோட பையன்
ரமேஷுக்கு வந்து சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. விருதுநகர்ல இளைஞரணி மாநாட்டை வந்து மிகப்பெரிய அளவுல நடத்தி அதற்கான முயற்சிகள்ல அவருமே இருக்காரு. அது போன்ற தகவல்களும் வருது. அதையும் தாண்டி அப்படியே நம்ம ராமநாதபுரம் தென் மாவட்டம் அப்படியே ராமநாதபுரம் போனோம்னா அங்கே வந்து ஏற்கனவே அமைச்சராக இருக்கிற முதல்வத்தூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகண்ணப்பன் தன்னோட பையன் திலீப்புக்கு வந்து சீட்டு கேட்கிற முயற்சிகள்ல இருக்காரு. அது போன்ற தகவல்கள் வருது. திருவாடனை தொகுதியிலயோ இல்ல வேற ஒரு தொகுதியிலயோ தன்னோட பையனை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தல்கள்ல அவருமே இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து வருது. ஏற்கனவே எப்படி வந்து திண்டுக்கல்ல ஆத்தூர்ல பெரியசாமி, பழனியில வந்து அவரோட பையன் பி செந்தில்குமார் இருக்காங்களோ அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயுமே தன்னோட குடும்பத்தில இருந்து ஒருவரை கொண்டு வருவதற்காக குறிப்பா தங்களோட வாரிசுகளை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள்ல வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு படையெடுப்பு அப்படிங்கிறதுமே கூட இருக்கு. முதல் படையெடுப்பா நம்ம வந்து இதை பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த முறை இளைஞரணிக்கு வந்து அதிக இடங்களை வந்து நீங்க ஒதுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்களையாவது தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒதுக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வந்து முதல்வர் கிட்ட வச்சிருக்கிறதா தகவல்கள் வந்து வருது. 50ல இருந்து 60 தொகுதிகள் இளைஞரணிக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்து வச்சிருக்காரு. 2021 தேர்தலா இருக்கட்டும், இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அப்போதே வந்து உதயநிதி அவரோட கோட்டால வந்து ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டது. ஆனா இந்த முறை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத முதல்வர் கிட்ட முன் வச்சிருக்காரு. திமுகவோட அரசியல தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்க எல்லோருக்குமே வந்து நமக்கு வந்து தெரியும். எப்படி வந்து 70கள்ல வந்து அண்ணா 60, 70 அந்த காலகட்டத்துல அண்ணா அவரோட அவர் காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே அமைச்சரவையில் இருந்தாங்க. 89 வரும்போது கலைஞர் கருணாநிதி தனக்கான ஒரு டீம் அப்படிங்கிறத அப்போ வந்து உருவாக்குனாரு. கே.என். நேரு, பொன்முடி அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு டீம், பெரியசாமி அப்படின்னு தனக்கான ஒரு டீம் வந்து உருவாக்குனாரு. அதே போல ஸ்டாலின் 2021ல முதல்வராக வரும்போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இல்லாத நபர்கள் பலர் வந்து அமைச்சரானாங்க. நாசர் அமைச்சரானாரு, செஞ்சி மஸ்தான் அமைச்சரானாரு, காந்தி அமைச்சரானாரு அப்படின்னு அவருமே கூட ஒரு புது டீமை வந்து உருவாக்குனாரு. அதே போல தற்போது வந்து துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருமே தனக்கான ஒரு டீமை உருவாக்கணும், அமைச்சரவையிலுமே கூட பங்கு அப்படின்னு தனக்கான ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு அவருமே ஒரு 60 இடங்களுக்கான கோரிக்கை அப்படிங்கிறத முதல்வர் கிட்ட வச்சிருக்கதா சொல்றாங்க. 2 அஸ்திரங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். முதல்ல வந்து சீனியர்கள் வந்து தங்களோட வாரிசுகளுக்கு சீட் கேட்கறது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இளைஞரணி செயலாளர் உதயநிதி தன்னோட இளைஞரணி சகாக்களுக்கு வந்து சீட் கேட்கறது அப்படின்னு. மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் வந்து சீட் கேட்கிற படையெடுப்புகள் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. கடந்த முறை திமுகல மட்டும் 173 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தோட சேர்த்து ஒரு 190 அந்த அளவுக்கான இடங்கள்ல வந்து திமுக வந்து போட்டியிட்டாங்க. இந்த முறை நம்ம பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளே அதிக இடங்கள்ல கேட்கிற சூழல் தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும் காங்கிரஸ் வெளிப்படையாவே 41 இடங்கள் வரைக்குமே கூட கேட்கிற செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. மறுபுறம் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகளும் அதிக இடங்கள் கேட்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கிறாங்க. மக்கள் நீதி மையம் வந்து இந்த தேர்தலில் வந்து சட்டமன்றத்தில் கூட்டணியில இருக்காங்க, அவங்க கேட்பாங்க. தேமுதிகவுமே கூட்டணிக்கு வந்திருக்காங்க, அவங்க இடங்களை கேட்பாங்க அப்படின்னு வேல்முருகன் அதிக இடங்களை கேட்கிறார் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுமே எல்லோருமே வந்து அதிக இடங்களை கேட்டுமே அறிவாலயத்தை நோக்கி அந்த படையெடுப்பு அப்படிங்கிறதையுமே வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளோட படையெடுப்பு அப்படின்றத நம்ம வந்து ஒரு 3வது படையெடுப்பா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா மாற்று கட்சிகள்ல இருந்து திமுகவுக்கு வந்திருக்கிற புது வரவுகள் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா விளாத்திக்குளத்துல மார்க்கண்டேயன் அவர் இருக்காரு, மாற்று கட்சியில இருந்து வந்தவர். கடந்த சில ஆண்டுகள்னா செந்தில் பாலாஜி இருக்காரு. இந்த பக்கம் விழுப்புரத்துல வந்து லட்சுமணன் வந்து எம்எல்ஏ இருக்காரு. ஈரோடு கிழக்குல சந்திரகுமார் எம்எல்ஏ இருக்காரு தேமுதிகல இருந்து வந்து. அப்படி ஏற்கனவே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை அந்த அந்த கணக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஒரத்த நாட்டுல வைத்தியலிங்கம் அவருமே வந்து சீட்டு உள்ளிட்ட கணக்குகளோட தான் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ள வந்திருப்பாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு வருது. அதே போல ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனுமே சீட்டுக்கான அந்த ஒப்புதலோட தான் வந்திருப்பாரு. இன்னொன்னு அவருமே அதற்கான முயற்சிகள்ல இருக்காரு. பாப்பிரெட்டிப்பட்டியில முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவருமே வந்து சீட்டுக்கான முயற்சிகள்ல வந்து இருக்காரு. அதே போல பெருந்துறையில வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர் இருக்காரு. அதே போல வந்து கோயில்பட்டியில மாணிக்கம் ராஜா, மதுராவயல்ல பத்மபிரியா, கும்மிடிப்பூண்டியில தேமுதிகல இருந்து வந்த சி.ஹெச். சேகர் அப்படின்னு அவர் ஏற்கனவே போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பலர் வந்து இது போன்ற முயற்சிகள்ல வந்து இருக்காங்க. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா வேலூர் பக்கம் பார்த்தோம்னா அதிமுகல இருந்து வந்த விஜய், காங்கிரஸ்ல இருந்து வந்த ஞானசேகரன் அவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம தென் தமிழகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறிப்பா ராமநாதபுரம் பார்த்தோம்னா வாத்து நடராஜன், வாத்து ஆனந்த் அவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க. மானாமதுரை எடுத்துட்டோம்னா முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி வந்திருக்காரு. அவருமே வந்து சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. இப்ப
இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்தா கூட அந்த கோவையில சீட் கேட்கறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகத்தான் போகுது. அதாவது மாற்றுக் கட்சிகள்ல இருந்து வந்து சீட்டு கேட்கறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமா போகுது. உதாரணமா பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்த மாணவர் அணி செயலாளரா இருக்கிற ராஜீவ்காந்தி கோவையில வந்து கேட்கிறாரு. மக்கள் நீதி மையத்துல இருந்து வந்த மகேந்திரன் அவர் வந்து கோவையில சீட் கேட்கிறாரு. தேமுதிகல இருந்து வந்த பணப்பட்டி தினகரன் அவர் கேட்கிறாரு. அதே போல கிணத்துக்கடவுல வந்து தளபதி முருகேசன், அதே போல பார்த்தோம்னா தொண்டாமுத்தூர்ல வந்து தொண்டாமுத்தூர் ரவி அவர் வந்து சீட் கேட்கிறாரு. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஆறுகுட்டி அவரோட பையன் அசோக் அவருமே வந்து கோவையில ஒரு தொகுதியில சீட் கேட்கிறாரு அப்படின்னு கோவையில மாற்றுக் கட்சிகள்ல இருந்து வந்து சீட் கேட்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதுமே வந்து மாற்றுக் கட்சிகள்ல இருந்து இங்க வந்தவங்க சீட் கேட்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவங்களுமே அறிவாலயத்தை நோக்கி வந்து படையெடுப்புகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. 4 படையெடுப்புகள், 4 அஸ்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இறுதி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் கேட்கிறதால பாதிப்படைய போற சிட்டிங் எம்எல்ஏக்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற வாரிசுகள், மூத்த அமைச்சர்கள் தங்களோட வாரிசுகளுக்கு கேட்கும்போது அங்க ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்க, சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். இளைஞரணியில உதயநிதி ஸ்டாலின் புதிய ஆட்களை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்கும் போது அங்கே ஏற்கனவே திமுக சார்பில் ஜெயிச்சிருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாற்றுக் கட்சிகள்ல இருந்து வந்தவங்க சீட்டு கேட்கிற பட்சத்துல அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட வந்து சிக்கல்கள் வரும் அப்படின்னு சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்களுமே கூட அறிவாலயத்தை நோக்கி எங்களோட இடத்தை வந்து நீங்க உறுதி பண்ணணும். நாங்க வந்து கட்சியிலேயே தொடர்ச்சியா இருக்கோம், தொடர்ச்சியா கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கோம், இப்பதான் நம்ம ஆட்சியிலையுமே இருந்திருக்கோம். ஸோ தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து நீங்க வாய்ப்புகளை கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளுக்கோ இல்ல புதிதா வந்தவங்களுக்கோ இப்படி வாய்ப்புகள் வந்து போயிடக்கூடாது அப்படின்ற அவங்களோட கோரிக்கை அப்படிங்கிறதும் 5வது அஸ்திரமாக 5வது அம்பாக அறிவாலயத்தை நோக்கி வந்து இருக்கு. தேர்தலில் வந்து சீட்டு கொடுக்கிறது அப்படின்றதுல இப்படி பல்வேறு தரப்புல இருந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பல்வேறு அம்புகள் வந்து வந்துட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் இது எல்லாவற்றையும் சமாளித்து எப்படி வந்து வேட்பாளர் தேர்வை வந்து நடத்துறாரு, வேட்பாளர் பட்டியல் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.